கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை இன்னைக்கு நாம ஓரளவுக்கு நாம கர்த்தருடைய கிருபையினால நாம நிறைவு செய்ய போறோம். இந்த 8வது பாகத்தில் தொடர்ந்து பங்கு பெற்று வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவினருக்காகவும், சிஸ்டர் ரூத்துக்காகவும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும், பரிசுத்த சகோதரிகளுக்காகவும் சகோதரர்களுக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகான பாடலை பாடி நம்மளை கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதுல ரொம்ப அழகாகவும் அர்த்தமாகவும் நம்மளை வழிநடத்தின சகோதரிக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்கைப் மூலமாகவும் ஜூம் மூலமாகவும் கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை பல கோணங்களில் நாம சிந்தித்து கொண்டே இருக்கலாம். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்த வரலாறு, அவருடைய சரித்திரம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவர் செய்த அற்புதங்கள், வாக்குத்தத்தத்தின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாண தண்டனைகளையும் சாபங்களையும், நியாயப்பிரமாணத்தினால உலகத்தில் எத்தனையோ சட்டத்திட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்திட்டங்களுக்கு தண்டனைகள் தான் உண்டு, சாபங்கள் கிடையாது உலக சட்டங்களுக்கு. ஆனா கர்த்தருடைய சட்டங்களுக்கு தண்டனைகள் மட்டும் இல்ல, சாபங்களும் உண்டு. அந்த நியாயப்பிரமாணத்தினால் வருகிற தண்டனைகள், அந்த நியாயப்பிரமாணத்தினால் வருகிற கீழ்ப்படியாமை போகும்போது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமற் போகும்போது அதனால் வருகிற சாபங்கள், இந்த எல்லா சாபங்களையும் தண்டனைகளையும் இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக, தேவகுமாரன், மனுஷகுமாரன் எப்படி அவர் உயிர் விட்டார், சிலுவையில் எப்படி அடிக்கப்பட்டார், அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்முடைய சுவிசேஷம் இல்லை. இது எல்லாத்தையும் அவருடைய போதனைகள், அவர் உருவாக்கிய சீடர்கள், அவர் பரமேறி போனது, பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டது, இது எல்லாத்தையும் மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா சொல்றாரு, யோவான் சொல்றாரு. அந்த முதல் புத்தகங்கள்லயே, புதிய ஏற்பாட்டிலேயே we have 4 God's angle, கடவுளுடைய பார்வையில், திசையில், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, காட்ஸ் ஆங்கிள் நாம கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா விதமான சடங்குகள், அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லுது. கிறிஸ்து தான் அதனுடைய நிறைவாக இருக்கிறார் என்பதை, எதுவாக இருந்தாலும், பண்டிகையா இருந்தாலும் சரி, ஸ்நானங்களாக இருந்தாலும் சரி, அது நாட்களாக இருந்தாலும் சரி, ஓய்வு நாளா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற ஓய்வு, அவரே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறார் என்பதெல்லாம் நாம புரிந்து கொள்ளணும். அதை பல கோணங்கள்ல நாம கற்றுக்கொள்ளணும் என்பதற்காக புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே 4 முறை தொடர்ச்சியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம 4 times 4 angles-ல, 4 perspectives-ல, 4 கோணங்கள்ல நாம வாசிக்கிறோம், அறிந்து கொள்றோம். அப்படி இருந்தும் கூட நாம் இப்பொழுது கண்ணாடியிலே காண்கிறது போலதான் காண்கிறோம். நாம நிழலாட்டமா தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. வெளிப்படுத்தப்பட்டவைகள் தான் மனுஷனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்படாதவைகள் தேவனுக்குரியவைகள். அப்பொழுது நாம் அறிய வேண்டிய பிரகாரமாகவே அப்பொழுது நாம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அறிந்து கொள்வோம். அதுவரை இப்பொழுது முதல்ல மனம் திரும்ப சொல்றார் ஆண்டவர். பிற்பாடு மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை கொடுக்காதவங்களை தேடி வருகிறார், கண்டுபிடிக்கிறார், அவங்கள மீண்டும் திருந்தாத போது சிக்ஷிக்கிறார், அவங்க மேல இரக்கமா இருக்கிறாரு, மனதுருகிறாரு, நம்மளை புரிந்து கொள்றாரு, மன்னிப்பு கேட்கும்போது கிருபை அளிக்கிறாரு. இப்படி வேதத்துல இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பைபிள்ல தான் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பாவம் செய். இது எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு நீங்க யோசிப்பீங்க.
வெளிப்படுத்தின விசேஷத்துல பைபிள் முடியும் போது சொல்லப்பட்டிருக்கு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், இன்னும் செய். மனம் திரும்ப சொல்லல. கடைசி வார்த்தை ஆண்டவர் மனம் திரும்புதல் குறித்து பேசி இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுன்னு. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டம் போகும்போது இன்னும் செய், மனம் திரும்புன்னு சொல்லி முடிக்கல, இன்னும் அக்கிரமம் செய், இன்னும் நீதி, இன்னும் அநியாயம் செய். ஆனா சுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் சுத்தமாகுங்கள். இது சபைக்குள் இருக்கிற, கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் இருக்கிற நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை முறை. நாம் இன்னைக்கு கண்களால பார்க்கிறோம். பணத்துக்காக, அதாவது தங்களுக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு அப்படி நாம் வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலம் எப்படி இருக்குன்னா, தங்களுக்கு தேவையான, தங்களுடைய செவி அடைப்பாகி அவங்க தங்களுக்கு ஏற்ற சுயமான போதகர்களை தேடிக்கொள்ற காலம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆட்கள் இருந்தாலும், தங்களுக்கு ஏற்ற விசுவாசிகளை தெரிந்து கொள்றாங்க. பணம் அதிகமா கொடுக்கறவங்கள பக்கம் வச்சுக்கிறாங்க, பணம் அதிகம் காணிக்க கொடுக்காதவங்கள ஓரம் கட்டுறது. இந்த மாதிரி ஒரு பக்கம் தங்களுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்றாங்க, இன்னொரு பக்கம் தங்களுக்கேற்ற விசுவாசிகளை தெரிந்து கொள்றாங்க. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆள்பலம், அரசியல், சர்ச் பாலிடிக்ஸ் அல்லது கிறிஸ்டியன் பாலிடிக்ஸ், மிஷன் பாலிடிக்ஸ், இப்படி பலவிதமான அருட்பணி அரசியல், திருச்சபை அரசியல், கிறிஸ்தவ அரசியல், ஊழியத்தில் அரசியல் சொல்லி பல விதங்கள் நடந்துட்டு இருக்கு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பைபிளுடைய கடைசி நற்செய்தி என்ன? பரிசுத்தமா இருக்கிறவன், சுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இப்படி இந்த கிறிஸ்துவை குறித்த இந்த தேவ ராஜ்யத்தை புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே எப்படி 4 விதங்கள்ல 4 முறை திரும்ப 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 நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம வாசிக்கிறோமோ, அது போல வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம எத்தனை முறை வாசித்தாலும், எத்தனை விதங்கள்ல நாம தியானித்தாலும், கற்றுக் கொடுத்தாலும், கற்றுக்கொண்டாலும் இது திகட்டாதது. இது இன்னும் நமக்கு புதுமையான காரியங்களையும் கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்வதிலும் நம்மளை வழிநடத்தும். ஏன்னா ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் 60 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, நீடூழி வாழ்க்கை. அதுதான் நித்திய ஜீவன். அப்படின்னா முடிவற்ற வாழ்க்கை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சத்தியம் என்பது அது முடிவற்ற ஒரு சத்தியம், முடிவற்ற ஒரு வாழ்க்கை. அதனால இந்த 1 சாமுவேல் 17 இன்னும் தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு 8வது பாகத்துல நாம கொஞ்சம் இந்த அதிகாரத்தை இதுக்கு ஒரு பார்வையிட்டு ஒரு ஒரு கண்ணோட்டத்துல என்னுடைய நடைமுறையான அன்றாட வாழ்க்கைக்கு இந்த வசனம் வெறும் ஒரு பகட்டான, வெறும் ஒரு உணர்ச்சி வசமான ஒரு வார்த்தைகளாக இதை பேசாம கேட்காம பக்குவமான எண்ணத்தோடு கிரவுண்ட் ரியாலிட்டி, நடைமுறையாக நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இந்த 1 சாமுவேல் 17 நாம நம்முடைய வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்க போறோம். என்ன தெரியுமா? வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை, வெற்றி இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த கோணத்தை எடுத்தாலும் சரி, எந்த பகுதி எடுத்தாலும் சரி, தோல்வி தோல்வி தோல்வி, பலவீனம் பலவீனம் பலவீனம். நான் செஞ்சா பலவீனம், அடுத்தவங்க செஞ்சா துணிகரம். விளையாட்டா ஆயிடுச்சு. அவங்க எப்படி செய்யலாம்? அவங்க துணிகரமா செய்யறாங்க. அவங்க எப்படி கோவப்படலாம்? ஒரு ஊழியக்காரர் கோவப்படலாமா? அப்ப விசுவாசி கோவப்படலாமா? இப்படி மூத்த ஊழியர் கோவப்படலாமா? அப்படின்னா இளம் ஊழியர் கோவப்படலாமா? கோபத்துல என்ன மூத்த ஊழியர் கோபம், இளம் ஊழியர் கோபம், ஊழியர் கோபம், விசுவாச கோபம், விசுவாசிகளுடைய கோபம். அதாவது நான் செஞ்சா பலவீனம், மற்றவங்க செஞ்சா துணிகரம் இல்ல. நான் செஞ்சாதான் துணிகரம், மற்றவங்க செஞ்சா அது பேரு பலவீனம். இந்த பார்வை இருந்துச்சுன்னா நம்ம வளருவோம், மற்றவங்களையும் உற்சாகப்படுத்துவோம். இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரம் ஒரு போர், யுத்தம், ரத்தம் சிந்தப்படுது. 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய போர். இப்ப அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் நாட்டுல பாலஸ்தீன்காரவங்க ஹமாஸ்ல இருந்து தாக்கி எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. 300 பேர், முதல்ல 20 பேர் செத்தாங்கன்னாங்க, அப்புறம் 100, 200, 300ன்னு அந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு
இஸ்ரேல் மக்களும் பாலஸ்தீனும் சண்டை போடும் போது இருந்த ரோம ஆட்சி அழிஞ்சு போயிடுச்சு. இஸ்ரேலரும் பாலஸ்தீனும் சண்டை போடும் போது இருந்த அத்தனை ஆட்சிகள் அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. நாங்கெல்லாம் அழிஞ்சே போயிட்டோம், ஆனா நீங்க 2 பேரும் சண்டை போறதை நிறுத்த மாட்டீங்களாயா அப்படின்ற மாதிரி காலாகாலமா எத்தனை ஆயிரக்கணக்கான 1000 வருட அரசாட்சின்னு கேள்விப்படுறோம். இது எத்தனை 1000 வருஷமா இந்த இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தியர்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 17 இன்னைக்கு இருக்கிற கரண்ட் நியூஸ். இன்னைக்கு வரைக்கும் சண்டை போயிட்டே இருக்குது, குண்டு விழுந்துகிட்டே இருக்குது. இந்த 1 சாமுவேல் 17 நாம எப்படி இன்னைக்கு எப்படி இந்த 8வது பாகத்துல கொஞ்ச நேரம் நம்ம எப்படி தியானிக்க போறோம்னா, ஒரு வெற்றியின் அதிகாரம், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறத குறித்து இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 சாமுவேல் 17 ஒரு சின்ன கல்லுனால 48வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 48 அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். 1 சாமுவேல் 5வது அதிகாரத்துல எப்படி அந்த பெலிஸ்தியர்களுடைய விக்கிரகங்கள் உடன்படிக்கை பெட்டி அங்க கொண்டு போகப்பட்டு கைப்பற்றப்பட்டு கொண்டு போய் அந்த அஸ்தரோத்து நினைக்கிற அந்த கோயிலுக்குள்ள வைக்கப்படுது உடன்படிக்கை பெட்டி. அப்போ அடுத்த நாள் காலைல பார்க்கும்போது அஸ்தரோத்து விக்கிரகங்கள் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்கு, தலையெல்லாம் உடஞ்சு. அந்த அஸ்தரோத்தினுடைய விசுவாசி கோலியாத் இப்போ கீழே விழுந்து அதே அஸ்தரோத்து விக்கிரகங்களை போல கீழே விழுந்து முகங்குப்புற விழுகிறத இஸ்ரவேலருக்கு முன்பாக, தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக அஸ்தரோத்தும் அஸ்தரோத்தின் விசுவாசிகளும் விழுகிறத நம்ம வாசிக்கிறோம். இது அப்படியே நம்ம தானியேல் புஸ்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தானியேல் 2வது அதிகாரம், தானியேல் 2வது அதிகாரம், இங்க கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து, தானியேல் 2:34, 44, 45. தானியேல் 2:34 நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. 44, 45 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று தானியேல் சொல்றதை நம்ம இங்க வாசிக்கிறோம். இந்த அஸ்தரோத்தினுடைய விக்கிரகங்கள் விழுந்தது போல, அஸ்தரோத்தின் விசுவாசி கோலியாத்து விழுந்தது போல, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல், ஒரு கர்த்தருடைய பலவீனம் என்பது கர்த்தருடைய பலன் அப்படின்னு நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அவருடைய வீக்னஸே அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது சாதாரண கல், இந்தியான்ற பேரை பாரத்னு மாத்த போறாங்க, டெல்லின்ற தலைநகரத்தை காசின்னு மாத்த போறாங்க, இந்திய கொடிய காவி கொடியாக மாத்த போறாங்க, இன்னும் என்னென்னமோ பண்ண போறாங்க அப்படின்றது இந்தியாவை குறித்து கேள்விப்படுறோம். எத்தனையோ நாடுகளை குறித்து கேள்விப்படுறோம். அதெல்லாம் உடனே பதட்டமா, ஐயோ இந்தியான்ற பேரே போயிடும், அப்ப பாரத்னு பேர் வந்துடும், ஐயோ இலங்கை சைனாவுக்கு விற்கப்பட்டுருச்சு, மால்தீவு சைனாவுக்கு விற்கப்பட்டுருச்சு. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் அக்கினிக்கு இரையாக இருக்கிறது. இந்தியாவை பாரத்னு மாத்தினா என்ன, காவி கொடியா மாத்தினா என்ன, அது தலைநகரத்தை மாத்தினா என்ன, இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம அழிந்து போக போகிறது. இதை பெருசுபடுத்தி நாமளும் ஆவிக்குரியவர்களும் பேசாம, இதை மிகைப்படுத்தாம, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் தான்.
நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை பார்க்கும்போது அது இந்த ராஜ்யங்களை எல்லாம் அழிக்க போகுது. எப்படி தாவீதினுடைய ஒரு சின்ன கல் கோலியாத்தை தரையில முகங்குப்புற விழச் செய்ததோ, அதுபோல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யம், அன்பின் ராஜ்யம், உலக ராஜ்யங்கள் எல்லாம் கீழே தள்ள போகுது. அதற்குள்ள நீங்களும் நானும் அந்த வெற்றியின் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், அவரோடு இணைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் இந்த தாவீதை போல, தாவீது எப்படி இந்த கோலியாத்தையும் பெலிஸ்தியர்களையும் பார்த்தாருன்னா, அவர் இதை ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக தான் பார்த்தார். அவருடைய வார்த்தைகள்ல சவுல்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் சரி, அது எலியா தன்னுடைய அண்ணன்கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு தேவ நோக்கம் இல்லையா, ஒரு காரணம் இல்லையா அப்படின்னு பேசுறாரு. இந்த பக்கம் சவுல் கிட்ட தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சி அதை சொல்றாரு. குறிப்பா அதுல நான் சிங்கத்தை கொன்னேன், கரடியை கொன்னேன், அதனால கோலியாத்தை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லல. அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் அப்படின்னு 1 சாமுவேல் 17:37 கர்த்தரை முன்னிட்டு தான் அவர் பேசுறாரு. பெலிஸ்தியர்கிட்ட பேசும்போதும், கோலியாத்துக்கிட்ட பேசும்போதும், அல்லது இஸ்ரவேல் ராணுவ வீரர்கள்ட்ட பேசும்போதும் இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு தலைமைத்துவ ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகளை பேசுறாரு தன்னாட்டு வீரர்களுக்கு. அதே மாதிரி கோலியாத்திட்ட பேசும்போதும் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று அந்த கர்த்தரை முன்னிட்டு ஒரு ஆவிக்குரிய யுத்தமாகவே இந்த ஏலா பள்ளத்தாக்கையும் இந்த கோலியாத்தையும் அந்த யுத்தத்தையும் தாவீது பார்க்கிறார். அவருக்கு கர்த்தருடைய பார்வை இருந்தது. வெற்றி வரணும், நாம் வெற்றியின் பிள்ளைகளாக இருக்கணும். சுபாவத்துல வெற்றி, தனிப்பட்ட வாழ்க்கையில வெற்றி, தனிப்பட்ட விசுவாச ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி, மனித உறவுகள்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்லவன் நல்லவள் என்கிற ஒரு சாட்சி பெறணும். அடுத்து மனசாட்சியில ஒரு வெற்றி, ஆவியில ஒரு வெற்றி, ஆத்துமாவில் ஒரு வெற்றி, சரீரத்துல ஒரு வெற்றி, ஊழியத்துல ஒரு வெற்றி, பாவத்தை ஜெயிக்கிறதுல ஒரு வெற்றி. இதெல்லாம் படிப்படியாக ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையை போல வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்தையும், ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு காலத்தையும் ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அல்லது தேவ பார்வை, அப்படி பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த நபர் ஏன் என்கிட்ட பேசுறாங்க, இந்த சூழ்நிலை ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, இதை நான் ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக, இந்த நபரை வைத்து கர்த்தர் என்னை உருவாக்கலாம், இந்த நபரை வைத்து பிசாசு என்னை தாக்கலாம், என்னை பலவீனப்படுத்தலாம், பாவ இச்சைகளை தூண்டலாம், ஏன் இந்த சூழ்நிலைக்கு நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன், கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், இதை ஒவ்வொருவரும் தேவ பிள்ளைகள் பகுத்தறிந்து, அந்த டிசர்னிங் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிந்துனா உடனே உட்கார்ந்துகிட்டு ஒருத்தவங்க பேசும்போது அவங்கள அப்படியே பேசுவதையும் கவனிப்பேன், பேசாததையும் கவனிப்பேன், அப்படியே அவங்கள உட்கார்ந்துகிட்டு நியாயம் தீர்ப்பதல்ல. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீர்கள், நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். அப்ப நாம தேவ நீதியோடு அனலைஸ் பண்றோம், அப்சர்வ் பண்றோம், அல்லது நம்ம ஜட்ஜ் பண்ணல, நம்ம நியாயம் தீர்க்கல, அதை பரிசோதிக்கிறோம், அதை நாம நிதானிக்கிறோம், பகுத்தறிகிறோம். பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு பயிற்சி முதலாவது நமக்கு தேவை. வெற்றி வரணும்னா முதல்ல நமக்கு தேவை என்ன? நீதிமொழிகள் 20. ஏன் நம்ம வாழ்க்கையில குடும்பத்துல வெற்றி இல்லை, ஊழியத்துல வெற்றி இல்லை, பண புழக்கத்துல அந்த காகித தாளுக்கு அடிமையானவர்கள் எத்தனை பேர்? நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இங்க நமக்கு செய்ய வேண்டியது என்னன்னா ப்ரிப்பரேஷன் மோட். நான் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன நான் ஆயத்தப்படுத்தணும். வெற்றி அடையணும்னா அதெல்லாம் உடனேலாம் வந்துடாது. வெற்றி அடைவதற்கு முன் ஆயத்தப்படணும். நான் எப்படி ஆயத்தப்படுத்துறேன், எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் இது வரைக்கும். ஆயத்தம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆயத்தங்கள் பண்றோம். ஒருத்தவங்களை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆயத்தங்கள். அப்போ ஒரு பாடுகளை சந்திக்கிறதுக்கு முன், ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை சந்திக்கிறதுக்கு முன், அல்லது ஒரு கூட்டத்துக்கு போறோம், கூட்டம்னா ஒரு விழாவுக்கோ
ஒரு செத்த வீடோ, சாவு வீடோ, ஒரு பிறந்தநாள் வீடோ, ஒரு திருமண வீடோ, இல்ல சபை கூடி வரோம், நம்ம தேவ பிள்ளைகளை சந்திக்கிறோம், ஒரு போன் கால்ல கான்வர்சேஷன்ல ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட பேசுறோம். இது எல்லாத்துலயுமே தோற்று போகிற நிலையில பல விதங்கள்ல நம்ம பலவீனப்பட்டு, அதாவது நான் தாமா போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தேன், அப்படியா, வெரி குட்பா, எத்தனை பேர்ப்பா ஓடுனீங்க, நான் மட்டும்தாம்மா ஓடினேன்ற மாதிரி தனியா ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது ஒன்றும் இங்க எது கிடையாது. நான் யாரு கூடயும் பேச மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், நான் வெற்றியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி இல்லை. நான் வெற்றியா அடையணும்னா நான் பாடுகளை சந்திக்கணும், சேலஞ்சஸ், சவால்களை நான் மேற்கொள்ளணும், சந்திக்கணும். அப்ப சந்திக்கிறதுக்கு நான் முதல்ல ஆயத்தப்படணும். என்ன நான் தகுதிப்படுத்தணும், என்ன நான் ஆயத்தப்படுத்தணும். பல நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள்லாம். எப்படி சொல்லுவோம், திருப்பந்திக்கு முன்னாடி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும். அந்த நேரத்தில் மட்டும் அந்த வார்த்தையை ரொம்ப அதிகமா சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. சொல்றதையும் சொல்லாததையும் நான் எதுவுமே பேசல. ஆனா அந்த வார்த்தை அடிக்கடி கிறிஸ்தவர்கள் நாம் சொல்லுவோம், தகுதிப்படுத்தும், என்னை தகுதிப்படுத்தும். திருப்பந்திக்கு முன்னாடி மட்டும்தான் தகுதியா? ஏன் ஒருத்தவங்ககிட்ட சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடி, ஆலோசனை சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை அந்த தகுதிப்படுத்துதல், இதற்கு நான் தகுதி உடையவனா, தகுதி உடையவளா, am I eligible, இதை செய்வதற்கு, இதை நான் மேற்கொள்வதற்கு எனக்கு போதுமான ஆயத்தம் இருக்குதா? நான் சோறு தண்ணி கூட சாப்பிடாம நான் பாட்டு ஒரு வேலையை எடுத்து செய்வேன்னா மயங்கி விழுந்துருவேன், எனக்கு சக்தி இருக்காது. அப்ப நான் என்ன முதலாவது ஆயத்தப்படுத்துகிற ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்னை நான் ஆயத்தப்படுத்தணும். நான் என்ன ஆயத்தப்படுத்தணும், என்ன நான் கத்துக்கணும். நான் ஆவிக்குரிய பார்வையோடு தாவீது இந்த போரை பார்த்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஆவிக்குரிய பார்வையோடு பார்ப்பேன். ஆவிக்குரிய பார்வையோடு பார்ப்பேன், ரோட்டை கிராஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ஆவியில தான் அப்புறம் சந்திக்க வேண்டியதாயிடும். அப்புறம் சரீரத்தில் மறுபடியும் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் ஆவிக்குரிய பார்வையோடு தான் பார்த்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு இல்லாம ரொம்ப ஓவரா மிதமிஞ்சி நீதிமானா போயிடாம ஆவிக்குரிய பார்வையோடு பார்க்கிறதுனா, அதுக்கு நீ எந்த நேரமும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிற, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த மாதிரிலாம் ஓவர் வித்தையும் காட்ட வேண்டாம், ரொம்ப ஓவராவும் போயிட வேண்டாம். சாரி, கொஞ்சம் ஓவரா போய் உப்பு அதிகமாயிடுச்சுன்னா அது கரிச்சிரும். அது நல்லா இருக்க சாப்பாடே யாரும் வாயில வைக்க மாட்டாங்க. உப்பு என்பது திட்டமா இருக்கணும், அளவா இருக்கணும், ரொம்பவும் குறைவா இல்லாம ரொம்பவும் அதிகமா இல்லாம பேலன்ஸ்டா இருக்க வேண்டிய அளவுக்கு. உனக்கு விசுவாசம் இருந்தால் அது உன் மட்டும் தேவனுக்கு முன்பாக இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு திணிக்க வேண்டாம். அதே நேரத்தில் மற்றவங்களையும் விசுவாசிய பலவீனர்களை, அவங்க மன ஐயங்களை சந்தேகமா அவங்களை குற்றமாக நிர்ணயிக்காம அவங்கள தாங்கணும். அவங்க முன்னாடி போயிட்டு, பத்தியா எனக்கு பைபிள் எந்தெந்த புக்ல எங்கெங்க இருக்குன்னு தெரியுது, பத்தியா பிரசங்கத்துல குறிப்பு சொல்லும் போது டக்குன்னு பைபிளை திருப்பி அந்த அதிகாரத்தை எடுத்துட்டேன், பத்தியா நீ இன்னும் திருப்பிட்டு இருக்கிற பாரு அப்படின்னு அவங்கள நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது. கீர்த்தனை பாட்டு பாடினா தெரியாம சில பேர் இருப்பாங்க, எனக்கு பத்தியா கீர்த்தனை பாட்டே தெரியும், சத்தாய் நிஷ்கலமாயின்னு பாட்டு வந்துருச்சுன்னா பத்தியா எனக்கு பார்க்காமலே அந்த நேரத்துல கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு பார்க்காம நான் பாடுவேன் நான். இப்ப அதனால என்ன இந்த மாதிரியான ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய குருட்டாட்டம் வந்துடாம நம்ம ஆவியில எளிமையா இருக்கணும். அதுதான் மலை பிரசங்கத்தினுடைய முதல் வார்த்தை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில எளிமை இருந்துச்சுன்னா, அந்த அந்த உள்ள எளிமை இருந்துச்சுன்னா பரலோக ராஜ்யமே அவங்களுடைய இதுன்ட்டார் ஆண்டவர். ஸோ அதனால நாம் இந்த உலகத்தில் பெற வேண்டியது ஒன்று இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு முதல்ல ஆவியின் எளிமை இருக்கணும். கண்டிப்பா நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அது மூன்றாவது கட்ட நிலையில் இருக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரிக்கணும்னா அதுக்கு சாந்த குணம் ரொம்ப முக்கியம். ஆனா அது மூன்றாம் நிலை. முதல் நிலை பரலோக ராஜ்யத்தை நாம பெற்றுக்கொள்ளணும். அதற்கு முதலாவது ஆவிக்குரிய பார்வையை நாம வளர்த்து கொள்ளணும். இந்த தாவீது ஈசாய்க்கு 8வது மகனாக, ஒரு இடத்துல 8 இருக்கு, ஒரு இடத்துல 7 இருக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், சங்கீதம் 89 ரொம்ப அழகாக நம்ம அதை வாசிக்கிறோம். என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, சாங்ஸ் ஆஃப் இஸ்ரேல். உங்களால அதை வாங்க முடியும்னா தயவுசெய்து இந்த புத்தகத்தை நீங்க வாங்குங்க. இது 1967 எழுதப்பட்ட ஒரு புத்தகம். R.E. ஹாலோ அப்படின்ற மனுஷன் எழுதினது. R.E. ஹார்லோ, HARLOW. ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சவங்க இந்த புத்தகத்தை வாங்கலாம். இது தமிழ்லையும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். 1967 எழுதப்பட்டது கனடாவில். இதுல ஸ்டடீஸ் இன் த சாம்ஸ், சங்கீதங்களை
இதுல அருமையா இதுல விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. இதுல 89வது சங்கீதத்துக்கு ரொம்ப அருமையான விளக்கங்களை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஈதன் அல்லது எஸ்ராகியனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் 89வது சங்கீதம், இங்கிலீஷ்ல ஈத்தன், ETHAN. அவர் இந்த சங்கீதத்தை எழுதுறதுக்கு காரணம் முதல் 2 வசனத்துல சொல்றாரு. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். அவர் ஏன் இந்த பாடலை எழுதுறாருன்னா, தேவ அன்பை தலைமுறைதோறும் சொல்லணும் என்பதற்காக எழுதுறாரு. அப்படி எழுதும்போது 20வது வசனத்திலிருந்து அவர் அதுக்கு 20வது வசனம் முன்னாடி அந்த 3வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா தேவனுடைய நாமத்தை எவ்வளவு அவர் மகிமைப்படுத்துறாருன்னு வாசிக்க முடியும். தயவுசெய்து டைம் இருந்தா அதை வாசிச்சு பாருங்க. 9வது வசனத்துல சமுத்திரத்தின் பெருமையை தேவரீர் நீர் ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் அப்படின்றாரு. 11வது வசனம் வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். அப்படியெல்லாம் தேவனை உயர்த்தி எக்ஸால்ட் பண்றாரு. 20வது வசனத்திலிருந்து தாவீதை குறித்து சொல்லி, பிற்பாடு தாவீதுடைய மகன் சாலமோனுடைய காலத்துல எப்படி அவங்க விழுந்து போனாங்க, அதுக்கு அவருடைய ஜெபத்தை அவர் ஜெபித்து அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஈசாய்க்கு 8வது மகனாக சொல்லப்பட்ட தாவீத இந்த சங்கீதத்துல ஏத்தான் என்கிற இந்த ஈத்தன் எப்படி அவர் ஆவிக்குரிய பார்வையோடு எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். ஈசாய்க்கு 8வது மகன். ஆனா இங்க வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் தாவீதை குறித்து என்ன சொல்றாருன்னா, நான் தாவீதை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். மத்தேயு 1 வசனத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வரலாறு குறித்து நாம் வாசிக்கும் போது தாவீதின் குமாரன் என்றுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவ குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனம் தான் வானங்கள் உள்ள மட்டும், எவர்லாஸ்டிங் கிங்டம். அந்த தாவீதனுடைய சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அது வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கும். ஆனா அந்த தாவீதை குறித்து கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஈத்தன் அல்லது ஏத்தான் மூலமாக சொல்லப்பட்ட இந்த மஸ்கில் பாடல்ல, நான் தாவீதை எனக்கு முதற் பேரானவனாக நான் தெரிந்து கொண்டேன் அல்லது முதற் பேரானவனாக மூத்த பிள்ளையாக கர்த்தர் பார்க்கிறார். நாம் இந்த உலகத்துல ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கும்போது நம்மையும் தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். உலகத்துல நான் கடைசி, வீட்டுல 8வது பிள்ளை, நான் கர்த்தருடைய பார்வையில மூத்த பிள்ளை. The youngest son became God's first born. எபேசியர் 6:12 நமக்கு தெரியும். அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களோடு இந்த ஆவிக்குரிய யுத்தமாக ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மனுஷர்களையும், ஒவ்வொரு கூட்டத்தையும், ஒவ்வொரு சம்பவத்தையும், சூழ்நிலைகளையும் நம்ம தேவ பார்வையோடு பார்க்க கற்றுக்கொள்ளணும். நான் நினைக்கிற சிம்சோன் அவர் பெண் பார்க்கறதுக்கு அவர் நான் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன் அப்படின்னு உறுதியா அவர் நிற்கும் போது, அப்ப அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க, ஏன்பா நம்ம ஊர்ல வேற பொண்ணே இல்லையா, கட்டுனா அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லும்போது, நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 14:4. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். என்னுடைய அப்பா தான் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நியாயாதிபதிகள் 14:4. எல்லா சூழ்நிலையும் இந்த வசனத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என்னன்னா,
சிம்சோன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று சிம்சோனின் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். நாம நிறைய நேரத்துல ஒன்னு அறியாம இருக்கிறோம். இது கர்த்தரின் செயல், தி லார்ட் சிக்னல், அல்லது தமிழ்ல சமிக்கைன்னு சொல்லுவாங்க, பேச்சு தமிழ்ல. எழுத்து தமிழ்ல சமிக்ஞை. சமிக்ஞை அப்படின்ற வார்த்தை நீங்க கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல எழுதுனீங்கன்னா சிக்னல். கர்த்தரின் செயல். ஏன் இது கர்த்தரின் செயல்னா, சிம்சோன் ஒரு அந்நிய பெண்ணை, பெலிஸ்திய பெண்ணை ஏன் திருமணம் பண்ணணும்? பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகணும். அதனால பெலிஸ்தியர்களை கர்த்தர் நியாயம் விசாரிக்கணும், பெலிஸ்தியர்களை முறியடிக்கணும், இஸ்ரவேலுக்கு ரட்சகன் வரணும் என்பதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். இது கர்த்தரின் செயல் என்று சிம்சோனின் தாய் தகப்பன் அறியாதிருந்தார். இன்னைக்கு நாமும் நிறைய நேரத்துல இது ஏன் எனக்கு சம்பவிக்குது, இவங்க ஏன் எனக்குன்னே வராங்க, ஏன் இப்படி பிரச்சனை பண்றாங்க, எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணி என்னை கோவப்படுத்துறாங்க, இது கர்த்தரின் செயல் என்பதை பல நேரங்களில் நாம் அறியாமல் இருக்கிறோம். இதுக்கு பின்னாக இருக்கிற கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு நாம் எல்லா காலத்தையும் சூழ்நிலைகளையும் தேவ பார்வையோடு பார்க்கிற கண்கள் நமக்கு வேணும். அப்கோர்ஸ் அந்த கண்கள் வேணும்ன்றத முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும், ஆயத்தப்படணும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஆனா நாம் ஆயத்தப்படணும். பல நேரங்களில் நாம கற்பது முதல் கட்டம், அதை செயல்படுத்துவது ரெண்டாவது கட்டம். முதல்ல கற்றுக்கொள்வோம். இதெல்லாம் நான் செய்யணும். ஓகே, நான் ஊருக்கு போறதுக்கு பெட்டியில துணிமணி வைக்கிறேன், எல்லாத்தையும் போய் அங்க ஊர்ல போட போறது கிடையாது. தேவையில்லாத துணிமணி எடுத்துட்டு போறது வழக்கமாவே போச்சு. போட வேண்டியதை எடுத்துட்டு போடாததெல்லாம் எடுத்துட்டு போறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு செயல்படுத்தாம இருக்கிறதும் வீணு. ஆனா கத்துக்கவாது செய்வோமே. அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா ஓகே, முதல்ல நான் ஆயத்தப்படணும், ஆவிக்குரிய பார்வையோடு இருக்கணும். இது கர்த்தரின் செயல் என்பதை நான் எப்போதும் பார்க்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நான் இருக்கும்போது கர்த்தர் என்ன எப்படி பார்க்கிறாரு, வீட்டுக்கு கடை பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நான் மூத்த பிள்ளை. ரெண்டாவது ரோமர் 8:37 ஆயத்தப்படணும் வெற்றிக்கு. அடுத்து ரோமர் 8:37 வாசிக்கிறோம். அவர் நம்மளை என்ன பண்றாரா, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ரோமர் 8:37. எப்படி நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்? 37 அதே வசனம். இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் மேல அன்பா இருக்கிறார், என் மேல இரக்கமா இருக்கிறார், என்னை புரிந்து கொள்ளுகிறார். எனக்கு குற்ற உணர்ச்சி, குற்ற மனசாட்சி என்னை கண்டம் பண்ணுது, என்னை நியாயம் தீர்க்குது. ஐயோ, நான் அப்படி பண்ணிட்டேனே, நான் இப்படி பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக பாவம் செஞ்சுட்டேனே, இந்த பண்ணி தவிட்டு தின்னுட்டு இருக்கிறேனே அப்படின்னு புத்தி தெளியும் போது, அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வரும்போது, அப்பா என்னிலே அன்பு கூறுகிறார் என்கிற அந்த நாலேஜ், அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடினாலே, அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நான் தனியா ஜெயிக்கல, ஜெயிப்பதற்கு அவர் என் மேல அன்பா இருக்கிறார். நான் ஜெயிக்கணும்னு அவர் விரும்புறாரு. அவர் விரும்புறத நான் செய்யணும்னா அவரை நான் பிரியப்படுத்தணும். இந்த என் மேல இவ்வளவு அன்பா இருக்கிறாரா, தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு காலம்தான் வெற்றிக்கு வித்திடுகிற காலம். இத 1 சாமுவேல் 17 நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆவிக்குரிய பார்வை, ஆயத்தப்படுதல், மூன்றாவது என்னிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார். அதாவது உலகம் கொடுக்கிற விதமாக அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அதே போல உலகம் கொடுக்கிற அன்பு அல்ல. இது தேவ அன்பு, அறிவு கெட்டாத அன்பு. இது என்னுடைய நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி கெட்டாத அன்பு. இந்த அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ளணும். சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்துதான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த தேவ அன்பு தான் எனக்கு ஜெயத்திற்கு நேராக கொண்டு போகுது. தோத்துறேன், பட் ஸ்டில் பேதுரு 3 முறை மறுதளிக்கிறாரு. ஸ்டில் பேதுருவை நோக்கி பார்க்கிறாரு, இன்னமும் ஒன்னதான் நான் நேசிக்கிறேன், இனியும் என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா. அந்த ஒரு அன்பு இருக்குல்ல, அதுதான் மறுபடியும் பேதுரு மறுதளிக்காதபடிக்கு தேவனுடைய அன்பை இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு காண்பித்ததுனாலதான் அவர் அதுக்கு அடுத்து 4வது முறை மறுதளிக்கல. அடுத்தது 1 யோவான் 5வது அதிகாரம். ஏன்னா நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். நாம நிற்கிற ஏலா பள்ளத்தாக்குல நாம் சந்திக்கிற கோலியாத்துகள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கோலியாத்.
ஒருத்தவங்களுக்கு பணம், இன்னொருத்தவங்களுக்கு பெண், இன்னொருத்தவங்களுக்கு பதவி, இன்னொருத்தவங்களுக்கு பட்டம், பேருக்கு பின்னாடி இதை போடணும். அதுக்காக ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி நான் BTH முடிக்கணும், பைபிள் இன் தியாலஜி முடிக்கணும். எதுக்கு முடிக்கணும்யா? பைபிளை கத்துக்கிறதுக்காக படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, எதுக்காக படிக்கிறீங்க ஆன்டி, அங்கிள், சிஸ்டர், பிரதர்னா சில பேர் என்ன சொன்னா, எனக்கு போர் அடிக்குது. நான் ஆரம்பத்துல விசுவாசிச்சப்ப, ஞானஸ்நானம் எடுத்தப்ப நல்லா இருந்தேன். இப்ப வயசு 50, 60 ஆயிடுச்சா, பைபிள் கொஞ்சம் மறக்குது. அதனால ஏதாவது ஒரு பைபிள் காலேஜ்ல சேர்ந்து படிக்கலாம். அவங்க திரும்ப சொல்லி தருவாங்க. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும் பாருங்க, அதுக்காக தாங்க 5000 ரூபாய் கட்டி நாங்க சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் எதுக்கு படிக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு பட்டம் வேணும். இந்த பார், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, என் கையில பட்டம் இருக்குது, நானும் ஒரு ரெவரண்ட், பிஷப், பாஸ்டர், எனக்கு இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கட்டி 5000 ரூபாய் கட்டி படிக்கிறாங்க. கடைசியில பாதியில அது நிறுத்தினதுனால அவங்களே நிறுத்திட்டதுனால எவ்வளவு பேருக்கு வேதனை தெரியுமா? அதை வைத்து பணம் சம்பாதிக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு பணம் கட்ட வச்சு, அதுக்கு அவங்களுக்கு அங்க ஒரு லிங்க், நான் உங்களை பிரான்ஸ் கூப்பிட்டு வரேன், உங்களை இங்கிலாந்து கூப்பிட்டு வரேன், உங்களை அமெரிக்கா, கனடா கூப்பிட்டு வரேன், நீங்க இந்த பைபிள் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி இங்க இருக்கிறவங்களை அங்க இருக்கிறவங்களோட கனெக்ஷன் பண்ணி காசு சம்பாதிச்சு என்ன நடக்குது? 1 யோவான் 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 4:5, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா நம்முடைய விசுவாசம் தேவனால் பிறந்ததாக இருந்தால் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும். தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார், நான் ஆயத்தப்படணும், ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். அடுத்தபடியா தேவனால் பிறந்த விசுவாசம் அல்லது விசுவாச வார்த்தை, விசுவாச வாழ்க்கை தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனுடைய அன்பு என்னுடைய மாம்சீக காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்களை ஜெயிக்க உதவி செய்து, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க, உலகத்தின் முறைகளை, இந்த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டை ஜெயிக்க உதவி செய்து, வெளிப்படுத்தல் 12:11 நமக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனம், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை அவனை ஜெயித்தார்கள். பரிசுத்த ஆட்டுக்குட்டியின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. ஒரு முறை ஒரு கதையா சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், இவர் செஞ்ச பாவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஆண்டவரே. எந்த பாவம்ப்பா? அதுதான் அந்த பாவம் 1970 1992 பண்ணாரு. அப்படியா? அவர் மன்னிப்பு கேட்டார். நீ எந்த பாவத்தை சொல்றன்னு தெரியல. அவர் மன்னிச்சுட்டாருன்னா மறந்துடுவார். அவருடைய தேவனுடைய அன்பு எப்படின்னா, அது ஞாபகத்திலே வச்சுக்க மாட்டார், அது அவர் மறந்தே போயிடுவார். அந்த அளவுக்கு தேவன் மன்னித்த பாவத்தை மறக்கிற அளவுக்கு நாம் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறதற்கு, இரக்கம் பெறுகிறதற்கு அவருடைய ரத்தம் தான் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருக்குது. நம்முடைய சாட்சியின் வசனம், சாட்சியின் ஜீவியம், இதுவும் நம்மளுக்கு அடுத்த கட்டமாக வெற்றிக்கு நேராக கொண்டு போகுது. சவுல் கேட்ட ஒரு கேள்வியை இன்னைக்கு நான் கேட்கிறேன். மற்றவங்கள பார்த்து நாமளும் கேட்கணும், நம்மளை பார்த்து மற்றவங்களும் கேட்கணும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல சவுல் அப்னேரை பார்த்து கேட்டாரு. 56வது வசனம், 1 சாமுவேல் 17:56, அந்த பிள்ளையாண்டான் யாருடைய மகன்? நம்மளை பார்த்து மற்றவங்க கேட்கணும், whose daughter is this youth, whose son is this youth? இந்த வாலிபன், இந்த வாலிப பெண், இந்த சிஸ்டர், இந்த பிரதர், இந்த அங்கிள், இந்த ஆன்டி, இவங்க யாருடைய பிள்ளை? இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஒரு சாட்சியின் ஜீவியம் நம்மளை பார்க்கிறவங்க கேட்கணும், இவங்க யாருடைய பிள்ளை? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? யார் இவங்கெல்லாம்? பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாங்களே, திட்டுன்னு திட்டுறாங்க, கோவப்படுத்துறாங்க, அங்க உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இல்ல, இவ்வளவு நெருக்கம் இருக்குது, ஆனா சமாதானமா இருக்கிறாங்களே, எப்படி? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக நடக்கும் பைபிள் சொல்ல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நன்மை நடக்கும் சொல்ல, நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். அதன் மூலம் ஏதோ ஒரு ஏது, அது மூலம் ஏதோ ஒரு சம்திங் நன்மை நடக்க போகுது. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி ஆவிக்குரிய பார்வையை தந்து
அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவரால் பிறக்கிற விசுவாசத்தினால், அவருடைய இரத்தத்தினால், சாட்சியின் ஜீவியத்தினால் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயிக்கிற ஒரு ஏலா பள்ளத்தாக்காக, சாதாரண கல்லு ஒரு தாவீத கொண்டு ஒரு கோலியாத்தை வீழ்த்த கூடுமானால் அந்த விசுவாசம் தான் தாவீதினுடைய அந்த பார்வை. அதுல முக்கியமா நாம செய்யக்கூடாத, தவிர்க்க வேண்டிய ஒரு காரியம் 1 சாமுவேல் 17:38-39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டான். இன்னொருத்தவங்களுடைய ஸ்டைல்ல அவங்க கைய உழுப்புறாங்க, அவங்க கண்ணை மூடி திறக்கிறாங்க. அவங்க அழுவும் போது கண்ணுல இருந்து தண்ணி வரும், அதை ஒரு கர்ச்சீஃப் வச்சு, மூக்குல இருந்து சளி வந்தா யாராவது அதை துடைக்காம இருப்பாங்களா? சளியை ஒழுக விட்டுட்டு இருப்பாங்களா? கண்ணுல இருந்து வர தண்ணியை ஏன் ஒழுக விட்டுட்டு இருக்கிறாங்க? ஏன் துடைக்கிறது இல்ல? மற்றவங்க முன்னாடி காட்டணும், நான் எவ்வளவோ அழுகுறேன். போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. கண்ணுல இருந்து 2 தண்ணி தார தாரையா ஊத்துட்டது ஓகே, அழுதா கண்ணுல இருந்து தண்ணி வரும். துடைக்கிறது கூடவா மூளை சொல்லல? பாக்கெட்ல ஒரு கர்ச்சீஃப் இல்ல கையில இப்படி துடைக்கலாமே, இல்ல இப்படி கசக்கி துடைக்கலாமே. அந்த அளவுக்கு ஒரு பகட்டு மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சந்தைகள்லயும் சந்தை வெளிகள்லயும் மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்கும் போது யாருக்கிட்ட ஜெபிக்கிறோம்? உண்டாக்கின ஒரு இடத்துல. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னமே நீ என்ன ஜெபிக்க போறன்னு ஆண்டவருக்கு தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த காலத்துல நீ ஜெபத்துல என்னன்னா சொல்ல தேவையில்லாததான் என்கிட்ட பேசவே போற. ஆக மொத்தத்தில் நீ என்கிட்ட பேசல, உனக்கு நீயே பிணாத்திக்கிற. அதுல வேற ஆண்டவரே, இதை நான் கிண்டலா சொல்ல, யாரையும் நான் காயப்படுத்தல, நியாயத்தீர்க்கல. இப்படி பண்ற பலருடைய வேடிக்கையினால எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள உள்ள வரமாட்டாங்க, பின்வாங்கி போறாங்க. உண்மையா இருக்கிறாங்கன்னா அது கர்த்தர் பாத்துக்குவாரு. உண்மையா அவங்க அழும்போது அப்படிதான் அழுவாங்க. உணர்வுபூர்வமா ஆத்மபூர்வமா அழுகுறாங்கன்னா அது வேற கதை, அது கர்த்தர் பாத்துக்குவாரு. ஆனால் சும்மா அது சவுளுடைய உடை. அது நான் சொல்றது என்னன்னா, சவுளுடைய உடை. ஒருத்தர் உண்மையாவே அழுவும் போது அவங்க தொண்டை அவங்க பிளிருது, யானை பிளிரும்ன்ற மாதிரி பிளிர்றாங்க, கூச்சலிடுறாங்க, அவங்க அழுகுறாங்க அப்படின்னா அது அவங்க சவுளுடைய உடை. அதை எதுக்கு தாவீது போடணும்? அதை எதுக்கு நாம எடுத்து போட்டுக்கிட்டு? அந்த மாதிரியே சில பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, ஆனா தங்களுடைய ஊழியர் பேசுற அதே ஸ்லாங்க பேசுவாங்க. அவர் ஊழியத்துல அவர் எப்படியோ இருக்கிறாரு, அவர் கர்த்தருக்கும் அவருக்குரியது. இவங்களுக்குன்னு பிறந்த வீட்டில இருந்து தாய் தகப்பன்னு இவங்களுடைய இனத்துல குணத்துல வீட்டுல இவங்களுடைய இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்த தமிழையே மாத்தி அவர் பேசுற மாதிரியே பேசணும் அப்படின்னு ஸ்லாங்கே மாத்திக்கிறாங்க. அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி. அது ஒரு யாரோ ஒருத்தவன் பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது ஈ உட்காந்துச்சு, அடிச்சான், ஈ அடிச்சுட்டான். அதுக்குன்னு ஈயே புடிச்சிட்டு அவனுடைய கொஸ்டின் பேப்பர்ல வச்சு ஈ அடிக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஒரு ஆந்திராக்காரரு, ஒரு தெலுங்குக்காரரு, ஒரு தமிழ்நாட்டு மதுரைக்காரரு, தஞ்சாவூர்காரரு, ஒரு மலையாளி, யாரோ ஒருத்தவங்க தமிழ் தெரியாதவங்க ஒரு மாதிரி தமிழ் பேசுறாங்க அப்படின்னா அதான் அவங்க அப்படி பேசுறாங்க. ஆனா அதையே பார்த்து அந்த மாதிரியே பேசினாதான் நம்மளும் ஊழியக்காரி அப்படின்னு அப்படியெல்லாம் நம்மளை மாத்திக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அவங்க அவங்களா இருக்கட்டும், நாமளா இருக்கட்டும், அதுல ஒன்னும் தப்பு கிடையாது. இந்த அளவுக்குலாம் காப்பி அடிக்கணும்னா அவங்களுடைய ஜப ஜீவியத்தையும் வேத தியானத்தையும், அவங்க கர்த்தருக்கு எப்படி பயப்படுறாங்க, எப்படி கீழ்ப்படுறாங்க, எப்படி ஆண்டவர் நேசிக்கிறாங்க, எப்படி தியாகம் பண்றாங்க, இதெல்லாம் தான் காப்பி அடிக்கணும். அதை விட்டுட்டு பேசுற விதத்தையும் உடுத்துற உடையையும் காப்பி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப பரிதாபம். இது நமக்கு அப்பியாசம் இல்லை, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை அப்படின்னு தாவீது சொன்னது போல அவைகளை களைந்து போட்டார் தாவீது. அது போல நாமளும் அதெல்லாம் களைஞ்சு போட்டுட்டு நானாக ஆண்டவருக்கு முன்னாடி வரேன், நானாக ஆண்டவருக்காக போறேன். இப்படி இருக்கும்போது நிச்சயம் அதை கர்த்தர் கனப்படுத்துவார். பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நான் சொல்லி இந்த நாளின் தியானத்தை நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 20:32.
ஒவ்வொரு ஆராதனை முடிவிலையும் கூட்டத்தின் முடிவிலையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறோம். அதே போல இங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். To God and to his gracious word I surrender you all. தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறார். நாமும் கர்த்தருக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு நெருங்கியவர்களையும் நம்முடைய திருச்சபை தேவ பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டத்தில் 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலிருந்து நம்ம தொடருவோம். ஜெபம் செய்யலாம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை 8 மணி நேரங்கள், ஏறக்குறைய 8 மணி நேரங்கள் 8 பாகங்கள்ல நாங்கள் சிந்திக்க, அதில் உள்ள நடைமுறையான காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள, ஒரு ஆண்டவரே கோலியாத்தை கல்லால் அடிச்ச மாதிரி நாங்களும் போறவங்கள பாறவங்களாம் கையில கல்லை பொறுக்கிட்டு போய் கவன் கல்லை வச்சு அடின்னு அடிச்சு அவங்களுக்கு மண்டை உடையிற மாதிரி இந்த அதிகாரத்தை அப்படியே எழுத்தின்படி எடுத்துக்காம ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாங்க புரிஞ்சுக்கிறோம். அடுத்தவங்க கையில இருக்கிற கத்தியை புடுங்கி கழுத்தை வெட்டினார் தாவீதுன்றதுக்காக நாங்க வன்முறை செயல்ல கிரிமினல்ஸா மாறிடாம எழுத்து கொள்ளும், ஆவியை உயிர்ப்பிக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 17 இன்னும் எங்களுடைய எஞ்சியுள்ள உலக வாழ்க்கையில் எங்களோடு கூட அதிகமாக பேசும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, வெற்றி இல்லாம எத்தனையோ இடங்கள்ல நாங்க தவிக்கிறோம். அதை நாங்க ஒத்துக்கிறோம், அறிக்கையிடுறோம். தயவு செய்து எங்கள் மீது இரக்கமாயிருங்க, வெற்றியை தாங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று நீர் சொல்லுகிறபடி அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு இன்னும் போதுமான அளவு இல்லை. ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நாங்க பாவத்துக்கு விரோதமா போரிடல சாமி. அதை நாங்க அறிக்கையிடுறோம், ஒத்துக்கொள்றோம். பாவிகளாக எங்கள் மீது கிருபையாயிரும். எங்களிடத்திலே பாவம் இல்லை என்போமானால் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போமே, சத்தியம் எங்களுக்கு இருக்காது. இந்த நாளில் உம்முடைய இரக்கத்தை நாடி தேடி கெஞ்சுகிறோம். இன்னும் உம்முடைய பலத்தை தாரும். உமக்கும் உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னும் புதிய கிருபைகளை, தாவீது கருளின கிருபைகளை தந்து 18வது அதிகாரத்துக்குள் நாங்கள் போகும்போது இன்னும் கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய வழிநடத்தலையும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.